சாவூர் பரஞ்சோதி அவர் அங்க அமைச்சராக இருந்தார். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு தமிழ் இஸ்லாமியர், பேர் பரஞ்சோதி. அவர் ஒரு இஸ்லாமியர். தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு தன்னுடைய நிலத்தை கொடுத்தவர். இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பாஜக சார்பில் எத்தனை இஸ்லாமியர்கள் எம்பிக்களா இருக்கிறாங்க? நீங்க இன்னைக்கு பேசுறார் இல்லையா, 140 கோடி மக்களுக்கும் சேர்த்து நான் எம்பெருமான் சிவனிடம் வேண்டுகிறேன் என்று சொல்கிறார். மகிழ்ச்சி. அந்த 140 கோடி மக்களில் மணிப்பூரில் நிர்வாணப்படுத்தப்பட்ட அந்த 2 சகோதரிகளும் இருக்கிறார்களா இல்லையா? பாரதம் பாரதம் என்று வார்த்தைக்கு வார்த்தை சொன்னார்கள். மணிப்பூர் பாரதத்தின் ஒரு அங்கம் இல்லையா? சோழர்கள் இஸ்லாமியர்களுக்கும் என்ன செஞ்சாங்க? கண்ணியத்தையும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள், பாதுகாத்தார்கள். ஆனா நீங்க இஸ்லாமியர்களை பாதுகாக்கல இந்த நாட்டில். அதுக்காக சொல்ல வரேன். நீங்க மாற்று மதத்தினரை பாதுகாக்கவில்லை என்பதற்காக சொல்ல வர்றேன். நீங்க குஜராத் கலவரத்தின் பொழுது ஒரு காவல்துறை அதிகாரி நீதிமன்றத்தில் அபிடவிட் தாக்கல் செய்தார். மோடி அமைதியாக இருக்க சொன்னார், இந்துக்களின் கோபத்தை வெளிப்படுத்த சொல்லுங்கள் என்று சொன்னார் என்று சொன்னார்கள். ராஜராஜ சோழனை நீங்க கொண்டாடுறதுங்கிறது இப்படி அல்ல. அவருடைய ஆட்சியில் அவர் எப்படி எல்லா மதங்களையும் சமமாக நடத்தினாரோ அப்படி நீங்கள் நடத்துவது ராஜராஜ சோழனுக்கு செய்யக்கூடிய நீதியாக இருக்கும் என்பதற்காக சொல்றார். திருமூலரை பற்றி சொன்னார். திருமூலரின் வழியில் தான் இந்த அரசு நடக்கிறதுங்கிறார். எந்த அரசு? பாஜக அரசு திருமூலரின் வழியில் நடக்கிறது அப்படிங்கிறார். திருமூலர் என்ன சொல்றாரு? ஒருத்தர் வைகுண்டாங்கிறாங்க, ஒருத்தர் சிவலோகங்கிறாங்க, ஒருத்தர் மறுமைங்கிறாங்க. ஆளாளுக்கு ஒன்று வச்சுக்கிறீங்க. ஆனால் ஏதேனும் ஒரு வழியில் போனாலும் நீங்க அங்க போய் அடைய முடியும். ஆனால் என் வழியில் போனால் மட்டும்தான் அங்கே போக முடியும் என்று சொல்வது குன்றை பார்த்து நாய் குறைப்பது போலங்கிறார். இது எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய மதவாதிகளுக்கும் அடிப்படைவாதிகளுக்கும் பொருந்தும். நீங்க திருமூலரை மேற்கோள் காட்டுறீங்கல்ல, மதவாதத்தை கையில் வைத்துக் கொண்டு திருமூலரை எப்படி மேற்கோள் காட்ட முடியும்? கீழடி தமிழர் நாகரிகத்தினுடைய தாய்மடி. கிமு 8ஆம் நூற்றாண்டு சார். கிமு 8ஆம் நூற்றாண்டுனா 3000 ஆண்டுகளுக்கு முந்தையது. நீங்க ஒன்றிய அரசு அமர்நாத் ராமகிருஷ்ணாட்ட என்ன சொல்றீங்க? கிமு 8ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லாத, கிமு 3ஆம் நூற்றாண்டு என்று சொல். ஏன் தமிழர் நாகரிகத்தை மூடி மறைக்க பார்க்கிறீர்கள்? அப்புறம் ராஜராஜ சோழனுக்கு சிலையே வைக்கலன்னு எல்லாரும் ஒன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு கட்சி உதயமானது 1980. ராஜராஜ சோழனுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் சிலை வைத்தது 1970. கோயில் வாசல் வச்சிருக்காங்க. கோயில் வாசல்ல வைக்கல. கோயிலுக்குள்ள வைக்க எதிர்ப்பு தெரிவித்தது யார்? அதை பேசுவோமா? ஐயா சப்ஜெக்ட் வெளியில போறேன் பாரு, பேச தயார் தான். அதுல தருண் விஜய பேசினாங்க. திருவள்ளூர் சிலையை கொண்டு போய் நீங்க கங்கை கரையில போட்ட போது உங்க யாருக்கும் ரத்தம் கொதிக்கலையே? ஏன்? அவர் தனிப்பட்ட நபர், பாஜக அப்படி இல்ல சார். திருவள்ளுவர் சிலையை ரோட்ல போட்டீங்கல்ல, மோடி கண்டித்தாரா? ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், மோடி கண்டித்தார் எனக்கு காட்டுங்க சார். நான் திறந்த வெளியில் மன்னிப்பு கேட்டு போயிடுறேன் சார். இந்த விவாதத்துல இருந்து வெளியில போயிரு. நான் என்ன சொல்றேன், உங்களுடைய திடீர் திருவள்ளுவர் பற்று, உங்களுடைய திடீர் சோழர்கள் மீதான பற்று, இதனுடைய நோக்கம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். நான் இன்னொன்னு சொல்றேன், எவ்வளவு பெரிய அபாண்டமான பழி. ஜெகநாதர் ஆலயத்தினுடைய கருவூலம் தொடர்பாக நடந்து வரும் நிகழ்வுகளை பார்த்து ஒட்டுமொத்த ஒடிசா மக்களும் கோபத்தில் உள்ளார்கள். அந்த கருவூல அறையின் சாவி தமிழ்நாட்டுக்கு சென்று விட்டது. எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் சேர்த்து அவர்தான் பிரதமர். நான் மதிக்கின்ற மரியாதைக்குரிய நம்முடைய பிரதமர், இந்திய பிரதமர், மரியாதைக்குரிய பிரதமர் அவர்களே, அந்த சாவியை கண்டுபிடித்து விட்டீர்களா? யாரேனும் ஒரு அரசியல்வாதி அந்த கோயிலோட சாவி குஜராத்தில் இருக்குது, பீகார்ல இருக்குன்னு சொன்னாங்கன்னு வைங்க, நீங்க சும்மா இருப்பீங்களா? அல்லது அந்த மக்கள் சும்மா இருப்பார்களா? நீங்க இப்ப பீகார்ல அடுத்த தேர்தல் வரப்போகுது, பீகார்ல போய் பிரச்சாரம் பண்ணுங்க. இப்படி கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய கருவூல அறையின் சாவி பீகாரில் இருக்கிறது சொல்லி பாருங்க. அப்ப தமிழர்களுக்கு நீங்கள் திருட்டு பட்டம் சுமத்துவீர்கள். நீங்க திருவள்ளுவர் சிலையை தூக்கி சாக்குல சுத்தி கங்கை கரை ஓரம் வீசிட்டு போயிடுவீங்க. நீங்க இந்த நாட்டின் பாரத நாடு பாரத நாடுன்னு வாய்க்கு வாய் பேசுறீங்க. அந்த பாரத நாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களை போய் எட்டி கூட பார்க்க மாட்டீங்க. நீங்க அதை குறுக்கி பார்க்கிறீங்களான்னு? குறுக்கி நாங்க பார்க்கல, உங்களுடைய நடவடிக்கைகள் அவ்வாறானதாக இருக்கிறது. அந்த சேது சமுத்திர திட்டம் அமைக்க வேண்டும் என்று சொன்னபோது பாஜக எதற்காக அதை எதிர்த்தது? அங்கே ராமர் பாலம் இருக்கிறது, அது இந்துக்களின் நம்பிக்கை, அதை சிதைக்க கூடாதுன்னு ஒரு வாதம் வச்சாங்க. நம்முடைய நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள் பிரதமராக இருக்கின்ற இந்த நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அமைச்சர் சொல்கிறார், அங்க ராமர் பாலம்லாம் ஒண்ணும் இல்லை, அதுக்கான சான்று இல்லைன்ட்டார். அப்புறம் எதுக்கு அந்த திட்டத்தை நிப்பாட்டினீங்க? இவங்களுக்குன்னு சொந்தம் கொண்டாட தலைவர்கள் கிடையாது. எனவே காங்கிரஸ் தலைவர் பட்டேலை இவர்கள் சுவீகரித்துக் கொண்டார்கள். காலமெல்லாம் நான் ஹிந்துவாக பிறந்தேன், ஹிந்துவாக சாக மாட்டேன் என்று சொன்ன அம்பேத்கரை சுவீகரித்துக் கொண்டார்கள். இவர்களுக்கு என்று சொந்தமாக தலைவர்கள் கிடையாது, சொந்தமாக இலக்கியம் கிடையாது, சொந்தமாக பண்பாடு கலை கலாச்சாரம் எதுவும் கிடையாது. அப்ப தமிழ் கலாச்சாரத்தை தங்களுடையதாக தங்கள் மீது பூசிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். இப்ப பேசுறாருல பாரத நாட்டிற்கே முன்னுதாரணம்னு. சார், ராஜராஜ சோழன் காலத்துல பாரத நாடுன்னு ஒண்ணு இருந்துச்சா? ஒன்றுபட்டு எல்லோரும் இருந்தார்கள். எங்க இருந்தா? அவன் யாரோட சண்டை போட்டான்? சேரர்களோட சண்டை போட்டான். அவன் அதிகமா சண்டை போட்டது யாரு? இங்க இருக்கவங்களோட தானே. அப்ப இவர் பேசுறதே பொய் இல்லையா? முக்கியமான சார், அமெரிக்க அதிபர் என்ன சொல்றாரு? நான் சொல்லித்தான் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதுன்னு ஒரு வாட்டி 2 வாட்டி அமெரிக்க அதிபர் திருப்பி சிந்தூரை பத்தி பேசிட்டு இருக்காரு. நீங்கள் அதற்கு பதிலே சொல்லாம இங்க சிந்தூரை பெருமையா பேசுறீங்கன்னா வாக்கரசியலுக்காகத்தான் நீங்கள் இதை செய்கிறீங்க.